இல்லடா, துனியால அல்லாஹ் நாளை கேட்க போகிற கேள்வி, எனக்காக என்ன தியாகம் பண்ண குர்பான் கொடுத்தேன் கேப்பா. என் புள்ள குட்டி அண்ணன் தம்பி 6 மாசத்துக்கு குழந்தை கூட நான் குர்பான் கொடுத்தேன். யா அல்லாஹ், திஸ் இஸ் மை லாஸ்ட் ரூபி இன் மை ட்ரெஷர். என்னுடைய பொக்கிஷத்தில் இருந்த கடைசி முத்தையும் உனக்கு காணிக்காத்துறேன்னு சொல்லிட்டு அந்த 6 மாச குழந்தை அங்கேயே தப்பன் பண்ணிட்டாங்க. அது கூட அந்த சின்ன மதாரி சொல்லிட்டு இருக்கு. அப்ப கூட அவங்க முகம் சுழிச்சுக்கல. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு அவங்களுடைய இதுக்கு போய் செய்தானாங்க. எதற்காக? அந்த அரும்பு மலர்கள் அன்று அடிபட்டு மாண்டன, அலறி துடித்தன. நாளை இறைவன் கேட்க போகின்ற கேள்வி என்னவாக இருக்கும்? எத்துணை பொருளை எனக்காக இழந்தா என்பதாகத்தான் இருக்கும். எத்துணை பொருளை இந்த துணியால சேர்த்து வச்சதில்ல. என் புள்ள குட்டி அண்ணன் தம்பி அனைத்தையும் தியாகம் பண்ண காட்டுறதுக்கு தான் இந்த ரத்தத்தை நான் சாட்சியா கொண்டு போறேன்டாங்க. யார்? பெருமானாரின் பேரை பிள்ளைகளே. அவர்களுக்கே கேட்க போகின்ற கேள்வி என்னவாக இருக்கும்? எத்துணை பொருளை கியாமத்தில் அல்லாஹ் கேட்கின்ற ஒரே கேள்வி, எத்துணை பொருளை நீ இந்த உலகை தியாகம் செய்தாய் என்பதாகத்தான் இருக்குமே தவிர எவ்வளவு சேர்த்து வச்சேன் இல்லை. அத்தனை உனக்காக தியாகம் பண்ணேன் சொல்றதுக்கு சற்று சிந்தித்து பாருங்கள். முஸ்லிம்களே, நீங்கள் மூமினாக வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். தயவு செய்து நீங்கள் தியாகங்கள் செய்யுங்கள். மரணம் என்பது நிச்சயமான ஒன்று. அதையும் மார்க்கத்துக்காக செய்வது மகிழ்ச்சியுடன் இருங்கள். உங்கள் மார்க்க சிந்தனையுடன் இருங்கள். மார்க்கத்தை பேணுங்கள். அனைவரும் இன்புறுங்கள். உங்களுக்கு என்னையும் அல்லாஹ் இறைவனுக்கு இறைவழி இம்மையிலிருந்து மறுமையில் நம்ம எழுப்பும் பொழுது அவனுக்காக இன்னுயர் இழந்தவர்களாக நம்ம எழுப்பட்டும் என்று துவா கூறியபடி வாழ்ந்ததாவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று கூறி உரைக்கு தருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஊரான புது ஆயக்குடியில் இன்று அடக்கம் செய்யப்பட்டது. நேற்று திரு பழனி பாபா பொள்ளாச்சியில் உள்ள தனது நண்பரை காண சென்றிருந்தார். இரவு 9:30 மணி அளவில் அந்த நண்பரின் வீட்டிலிருந்து வெளியே வந்த போது காரில் வந்த அடையாளம் தெரியாத கும்பல் பழனி பாபாவை வெட்டி கொலை செய்தது. இதனையடுத்து மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று பதற்றம் நிலவியது. திண்டுக்கல், பழனி நகரங்களில் முழு அடைப்பு நடத்தப்பட்டது. கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. சாலை தடைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பேருந்துகள் திண்டுக்கல் செல்லாமல் வேறு மாற்றமாக திருப்பி விடப்பட்டன. மற்றும் கம்பம், பெரியகுளம், தேனி, தேவதானப்பட்டி, உத்தமபாளையம், சிவகாசி, ராமநாதபுரம் ஆகிய பல ஊர்களில் கடைகள் அடைக்கப்பட்டதால் பதற்றம் காணப்பட்டது. அந்த பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நிலவை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. கோவைக்கும் பொள்ளாச்சிக்கும் இடையே பேருந்து போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. குமரி மாவட்டத்தில் விடலாக்குடி என்ற இடத்தில் கலவரத்தில் ஈடுபட்ட கும்பலின் மீது போலீசார் தடியடி மறந்து போகுமா இமாம் ஹுசைன், சோகமே மறந்து போகுமா? மக்கள் கூடி அழைத்தார்களே, பிறந்தவழி தந்தார்களே, சாகத்திற்கு நீ தரவும்
காலம் பல சென்றால்